வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் ஆடில் நடிச்சிட்டு இருக்க நம்ம மகா கிட்ட கவிதா ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இந்த பாரு குட்டிக்கு உயிருக்கே ஆபத்து, இப்போ ஆப்ரேஷன் பண்ணணுமா, அதுக்கு 10 லட்ச ரூபா பண உதவி வேணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மகா கவலைப்படாதுங்க, இந்த பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன் அண்ணி அப்படின்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஆடில் நடிக்க முடியாமல் அதையே திங்க் பண்ணியிருக்காங்க. குட்டியோட தான் எப்படி விளையாடி சந்தோஷமாக கிராமத்தில் இருந்தோம், குட்டிக்கு இப்போ ஒரு ஆபத்து, எனக்கு கண்டிப்பாக குட்டிக்கு உதவணும், காப்பாற்றணும் அப்படின்னு மனசுக்குள்ளே போட்டு நொந்துக்கிடாங்க. இதனால் ஆடு சரியாக நடிக்க முடியலை மகாவால். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த டைரக்டர் கண்டுபிடிச்சி, என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல்லுமா அப்படின்னு கேட்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவ்யாவும் திருவன் சேர்ந்து, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது மகா, இந்த ஆடு அவ்வளோ முக்கியம் சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம், கிராமத்தில் என்னோட அண்ணன் பையன் குட்டிக்கு உயிருக்கு ஆபத்து, அவனுக்கு 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, அதுதான் அண்ணி கால் பண்ணி சொன்னாங்க, என் மனசே சரியில்லை அப்படின்னு சொன்னானே, இதுக்கா இவ்வளோ கண்கலங்கிற, உனக்கு ஒரு பிரச்சனை ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி, உதவ நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு திரு 10 லட்ச ரூபாயை கொடுத்து, இந்த ஆடு முடிஞ்சோடனே நீ உன் ஊரில் இருக்க உன் குட்டி தம்பியை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம மகாவும் சந்தோஷமாக ஆடை நடித்து கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாக பார்த்தோம்னா கவிதாவும் கௌதமும் செய்த வேலையை நம்ம மகா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க தான் எதையோ பண்ணி இதில் அரிப்பை தடங்கி இருக்காங்க. ஆனாலும் இந்த பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனி வெற்றி பெறணும் அப்படின்னு அந்த இடத்துல நல்லூரம்மா நான் எப்படியாவது இந்த ஆடில் நல்லபடியாக நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம மகாவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம மகாவுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது. அப்போ தான் இந்த ஃபோனை கொடுப்போம் அப்படின்னு மகாட்ட கொடுக்குறாங்க. மகா பார்த்துக்கிட்டு இதை வச்சிருங்க அப்படின்னு சொன்னார். மறுபடியும் கால் வந்துட்டு இருக்கு மேம் அப்படின்னு நம்ம மகாட்ட கொடுக்க நேரம் எடுத்து பார்க்குறாங்க. நம்ம பைரவனே எதுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு அட்டன் பண்ணி பேச நேரம் கவிதா அழுதாங்க ஆப்போசிட்லேருந்து. என்ன நீ எதுக்காக கண் கலங்குறீங்க அப்படின்னு கேட்க நேரம், மகா குட்டிக்கு உடம்புக்கு சரியில்லைம்மா, இப்போ 10 லட்ச ரூபா தேவைப்படுது, அப்போ தான் அவனோட உயிரை காப்பாற்ற முடியும், ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். ஆனால் நான் உனக்கு பண்ணுங்க துரோகத்துக்கு முன்னாடி நான் எப்படி கேட்குதுன்னு இருந்தேன், நம்ம பாட்டி தான் பயப்படாத லட்சுமியால் இப்போ உதவ முடியும் அப்படின்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம், கவலைப்படாதுங்க நீ குட்டி என் தம்பி, நான் அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கேன், நான் அவனை காப்பாற்றிடுவேன், நீங்கள் கண்கலங்க வேண்டாம், 10 லட்சத்தை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மகா லட்சுமி 10 லட்ச ரூபாயை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் முன்னாடி கவிதா, உனக்கு நீ ஒரு அம்மானா குட்டி அவனுக்கும் புள்ள மாதிரி தான், அப்படி இருக்க நேரம் லட்சுமி கண்டிப்பாக உதவுவா, பணத்தோட வருவா. இந்த கஜேந்திரன் அவன் ஒரு கேடு கெட்டவன், அவன் எங்கே பணத்தை கொண்டு வரது, அவனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உதவ முடியாது. நம்ம லட்சுமி வாக்கப்பட்ட இடம் பெரிய இடம், அப்போ மாப்பிள்ளை கண்டிப்பாக அந்த பணத்தை லட்சுமிக்கு கொடுக்கும் அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா அதை கேட்ட உடனே இருந்து நம்ம மகாவுக்கு கை கால் ஓடலை. அந்த ஆடில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. குட்டியோட தான் சந்தோஷமாக கிராமத்தில் விளையாடிட்டு தெரிஞ்ச அந்த வாழ்க்கை ஞாபகம் வருது. எப்படியாவது குட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு உள்ள எண்ணம் தான் நம்ம மகாவை சுற்றி அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் டைரக்டர் பார்க்குறாரு, என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏம்மா நீ இப்படி இருக்க, நடிக்கணும்னு நீ நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு பிறகு எதுக்கு நீ உன் முகத்தில் ஒரு சோகம் தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதாவும் கௌதமும் இவ எப்படியாவது சொதப்பணும், அதுக்காட்டி தானே நம்மளே இருக்கோம், இவளே இப்போ கவனம் இல்லாமல் தான் இருக்கா, இந்த ஆடு கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு இருக்க நேரம் நம்ம திவ்யாவும் திருவும் மகாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை மகா சொல்லு, நாங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தி அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை சொல்லு, ஒரு ஃபோன் கால் அதுக்கு பிறகு நீ ரொம்ப டல்லாக இருக்க அப்படின்னு நம்ம திவ்யா கேட்க நேரம், அக்கா என்னோட தம்பி கிராமத்தில் குட்டி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குக்கா, ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்க, 10 லட்ச ரூபா தேவைப்படுது பண உதவி அப்படின்னு சொல்ல நேரம், மகா 10 லட்சம் தானே நான் தரேன் அப்படின்னு திரு அந்த இடத்துல சொல்கிறாங்க.
இந்த பணத்தை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொன்னாரோ. ஐயோ நீ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி, இந்த பணத்தை நீ திருப்பியே தர வேண்டாம், இந்த பணம் நாங்கள் தாரோம் அப்படின்னு வந்து உடனே வந்து 10 லட்ச ரூபாயை ரெடி பண்ணி நம்ம மகா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்போ சந்தோஷமா ஆடில் சந்தோஷமா நடி, அது பிறகு இந்த பணத்தை நீ கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிட்டு கிராமத்தில் இருக்க உன் குட்டியை போய் பார்த்து உதவி செய் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் ரொம்பவே சந்தோஷத்தில் மகா வந்து அந்த ஆடில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே அரண்டு போகிறது மாதிரி, இவ்வளோ வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் பரசுராம் கம்பெனி உங்களுக்கான வந்து குறைந்த செலவில் மிகப்பெரிய வீட்டை கட்டி தரும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் இதை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சூப்பராக வந்து சொல்லி கலைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம கௌதமும் கவிதாவும் வயத்தறிச்சல் அடைகிறாங்க. நம்ம என்னென்ன திட்டம் போட்டோம், ஆனால் எல்லா திட்டமும் ஃபெயிலியர். இங்கே பார்த்தோம்னா இவன் இவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து இந்த ஆடை முடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவி நிற்கவும் பாம்பேலேருந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கவிதா கௌதமுக்கு. இந்த பாருங்கள், உங்களால் ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய முடியலை, இந்த ஆடை நடத்த முடியாமல் ஆக்கணும், கஷ்டப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் சொதப்புல் பண்ணி இந்த ஆடு வந்து முடித்து அது வந்து பப்ளிஷும் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லி நீங்கள் வந்து ஏன் இப்படி வந்து சீரழிச்சிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே கணம் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம மகா அந்த 10 லட்சத்தை கெட்டி பிடிச்சி, இனி இது போதும், என் தம்பி குட்டியை வந்து நான் இதை வச்சு காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவை பார்த்து ரொம்ப நன்றி அக்கா, திவ்யா அப்படி அக்கா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம திருவையும் பார்த்து நீங்கள் பண உதவி தந்ததுக்கு ரொம்ப நன்றி, என் தம்பியை வந்து ஊரில் இருக்கிறது போய் சந்தித்து நான் வந்து இது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு வந்து இந்த ஆடு ஒன்றால் எவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, இதால் கம்பெனியில் எவ்வளோ பெரிய லாபம் வந்திருக்கு தெரியுமா அப்படி மகா அப்படின்னு வந்து சொல்லினோம். அக்கா இது என்னால் இல்லை, உங்களால் தான், நீங்கள் எல்லாம் கொடுத்த மோட்டிவேஷனில் தான் நான் இப்படி பண்ண முடியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மகா வந்து சொல்லிக்கிட்டு ஊரில் இருக்க நம்ம குட்டியை பார்க்க பணத்தோடு வந்து நம்ம மகா வந்து வாராங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல இந்த நம்ம குட்டியை பார்த்து ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. பரவாயில்ல மகா, நீ வந்து லட்சுமி நீ பணத்தோடு வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து நான் சொன்னேன்ல, அந்த கஜேந்திரன் நம்பாத, எப்படியாவது பட்டாலும் நம்ம லட்சுமி நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு வந்து சொன்னேன். அதே மாதிரி அவள் பணத்தோடு வந்துட்டா அப்படின்னு வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. குட்டிக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆப்ரேஷன் சென்னையில் தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், கவலைப்படாதுங்க, எங்கள் வீட்டிலே நாங்கள் வந்து உங்களை நான் கவனிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா வந்து சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதாவும் கௌதமும் இதுக்கு மேலே இந்த மகாவை விட்டு வச்சுட்டு இருக்கக்கூடாது, அவர் மந்திரவாதி கணங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தடிக்கிறாங்க. என்ன மந்திரம் போட்டாலோ அந்த ஆடை சக்ஸஸ்ஃபுல்லாக நடித்து காட்டிட்டா. இவ எது வேணாலும் செய்யலாம், ஆனால் இவளை இந்த வீட்டை விட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஓரங்கட்டியே தீரணும், அப்போ தான் வாழ்க்கையை அழிக்க முடியும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க நம்ம கவிதாவும் கௌதம்.